இங்கேருந்து என்னென்ன ஊருக்கு சப்ளை பண்ணுவீங்க? சென்னை, பெங்களூரு. சென்னை, பெங்களூர். மோஸ்ட்டாக எந்த ஊர்லேருந்து அதிகமாக ஆர்டர்லாம் வரும்? திருப்பத்தூர். திருப்பத்தூர்லேருந்தா? யாரு பேசல? இது எத்தனை நாள் அந்த பூ ரெடியாக வரத்துக்கு எத்தனை நாள் ஆகும்? அவர் பேசுவாரா? பாட்டுக்குன்னு இந்த பூ பற்றி தான் இந்த பூ எப்படி வருது? எத்தனை நாள் எப்படி சீசனுக்கு ஏற்ற மாதிரி போடுவீங்களா இது? அதாவது வந்து சீசன் தான். இப்போ ஒரு மாதம் இப்போ இந்த பூ வந்துட்டு இருக்குது. மறுபடியும் இதில் இது கட் பண்ணிட்டு பின்னாடி இதில் ஒரு துளிர் வரும். அதுலேயே திரும்ப இன்னொரு பூ வரும். திருப்பி வந்து இந்த மலர் வரும். அப்படி ஓகே ஓகே. அப்படியே எத்தனை வாட்டி அது வரும் ஒரு இடத்துல? வருஷத்துக்கு அப்படியே தொடர்ந்து ஒரு டெய்லி தண்ணி ஊற்றுவீங்களா? ஒரு நாள் சாயந்தரம் ஈவினிங் இந்த டைம் மட்டும் ஒரு நாள் விட்டு. இந்த சீசன் மட்டும். இந்த சீசன் மட்டும். அது ரெயின் சீசன்னா? ரெயின் சீசன் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை போதும். அதிகமாக மழை பெஞ்சிச்சுன்னா லாஸ் ஆயிடுது, அதிகமாகிடுமா? நான் கட்டை எடுக்கிற எடுத்துட்டாங்களா? நான் அங்கே பேசணும். அதான் வந்து இந்த மருந்து அடிச்சுனே இருக்கணும். மருந்து அடிச்சுனே இருக்கணும். மாசத்துக்கு ஒரு வாட்டியா? இதுல மாசத்துக்கு ஒரு வாட்டி மருந்து. மாசத்துக்கு ஒரு வாரம். மாசத்துக்கு 5 முறையா? இங்க வந்து இந்த காட்டு பனி தொல்லை அதெல்லாம் இருக்குமா? இங்க அவ்வளோ இல்லை. அவ்வளோ இல்லை. இங்க சுத்தமா இல்லையா? அவ்வளோ இல்லையா? இருக்குதா? நம்ம ஏரியாவுக்கு வரல இன்னும். வந்தாலும் இந்த பூத்தோட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுமா? இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாது. இதில் ப்ராஃபிட் அதிகமாக வருமா உங்களுக்கு? ரேட்டு நல்ல சீசன் வந்தாதான் அந்த முகூர்த்தம், அப்புறம் திருவிழா, பெரிய திருவிழா அந்த ஊருங்களில் இங்கே நடக்கும் இல்லை திருவிழா. போய் சும்மா ஒரு 100 பெரும் 100 ஒரு கேஜி 100 ஒரு கிலோ 100 ரூபாய் தான். அவ்வளோதானா? அவரு பார்த்து எனக்கு நான் கட்டடிக்கிறேன் 100 ரூபாய் தானா? ஆனால் அது வந்து மார்க்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, ஒரு 300 ரூபாய் 400 ரூபான்னு விற்க மாட்டாங்க. அப்படிலாம் இல்லை. நம்ம அறுத்து கொடுக்குறோம்னா அவன் வந்து 100 ரூபாய் போதுனாக்கா நம்மளுக்கு 100 ரூபாய் ரேட் போட்டு கமிஷன் எடுக்குவோம். இப்போ 100 ரூபாய்க்கு எவ்வளோ எடுக்குவோம் கமிஷன்? 100 ரூபாய்க்கு எவ்வளோ? 15 ரூபாய். அப்படிங்களா? அப்போ 85 ரூபாய் நம்மளுக்கு 85 ரூபாய். ஓ, அந்த 100 ரூபாயில் உங்களுக்கு வந்து ஒரு கிலோக்கு 85 ரூபாய் கிடைக்கும். அவருக்கு வந்து டீலருக்கு 15 ரூபாய் கமிஷனு. ஓகே ஓகே. அதே இது மார்க்கெட்டில் நீங்கள் சும்மா வெளியே எங்கேயாவது போய் விசாரிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி கடையில்? எங்கேயும் விசாரிக்கிறதுல அந்த தெரிஞ்சாலும் உங்களுக்கு தான் அனுப்புவோம் பூ. நீங்கள் தான் உங்களுடைய ரேட்டு நீங்கள் 500 விற்றுக்கலாம், 200 விற்றுக்கலாம், 1000 விற்றுக்கலாம். இல்லை பூ கடைன்ட்டு ஒன்று இருக்கும் இல்லை? அப்படிதான் நான் சொல்கிறது. இப்போ நீங்கள் உங்கள் கையிலேருந்து 100 ரூபாய்க்கு வாங்குறாங்களா ஒரு கிலோ? அது சென்னையில் அந்த மாதிரி மார்க்கெட்லலாம் வந்து கண்டிப்பாக ஒரு 300 ரூபாய், 400 ரூபாய் அப்படி வரும். ஒரு ரோஸ் கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா ஒரு 5 ரூபாய், 10 ரூபாய் அந்த மாதிரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அது வேற ரோஸ். இது சின்னது மரபல். பெரிய ரோஸ் ஒண்ணே பெருசா வரும். அது இவ்வளவு அகலம் விரியும். அது ஒன்று. அது கிலோ எவ்வளோ? அது கிலோ பூ கலர். பூ கணக்கு ஒரு நம்பர், ஒரு பூ கணக்கு. ஒரு பீஸ் கணக்கு. அது 7 ரூபாய், 10 ரூபாய் கட்டு கணக்கு. 5 கட்டு 6 கட்டு அப்படி வரும். இது பாரம்பரிய. இப்போ நீங்கள் எப்பத்துலேருந்து இதுதான் பண்ணுறீங்களா? இப்போதான் ஒரு 5 வருஷம் பண்ணி. 5 வருஷமா? அதுக்கு முன்னாடி கேழ்வரகு. அதுவும் இதே லேண்டில் போட்டிங்களா? வேற இப்போ இது முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு ஒரு 6 மந்த்ஸு கண்டினியூவாக இதுதானா? இது கண்டினியூவாக போடுவீங்களா? வேற இந்த லேண்டில் வேற என்னென்ன போடலாம் இதில் வந்து தோரை போடலாம், மொசா அவரை போடலாம், இது மாதிரி மல்லி வைக்கலாம், ரோஸ் வைக்கலாம், சாம போடலாம், சோளம் போடலாம், நம்ம நாட்டு பயிர் இந்த உளுகல், கொட்டை வகை, இந்த தோரை, கேழ்வரகு, பனிவரகு எல்லாம் போடுவோம். நீங்கள் இங்கே எப்பத்துலேருந்து இருக்கீங்க?
இப்போ ஏற்கனவே இப்போ ஒரு 40-50 வருஷம் தாத்தா பாட்டி சொத்து இது. ஆ. சொந்த ஊரா? அந்த கல்குவாரி பண்ணும் போது உங்களுக்கு என்னென்ன டிஸ்டர்பன்ஸாக இருந்தது இந்த தோட்டத்துக்கு? இந்த தோட்டத்துக்கு வந்து ஒன்றும் அவ்வளோ இது ஆகலை, ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கு. அதான் சரி. புரியல. அதான் இந்த வெடி வைக்கிறாங்க. வெடி, அந்த சவுண்டு, அந்த தூசி இதெல்லாம் வந்து இது மேலே பட்டா உங்களுக்கு கொஞ்சம் பூ வாடிரும். இந்த மொகு மேலே அந்த இது பூ மேலே வந்து மண் ம் அது கலர் சேஞ்ச் ஆகிடும். அது எப்போ ஸ்டாப் பண்ணாங்க? இப்போ ஆயிடுச்சு. இந்த பிட்டு ஆகிப்போச்சு. இந்த பிட்டு ஆயிடுச்சு அந்த பக்கம் அடிச்சுக்கிறாங்க. இப்போ அந்த சைடு திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா? இல்லை பழைய ஸ்டாக்கு இப்போ அது ஒரு 30-40 வருஷத்துக்கு. ஓ, அது ஓடிங்க. இப்போ இதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு, எந்த மலையும் உடைக்கல. இந்த பக்கம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ பிரச்சனை எதுவும் இல்லை. அதுக்கு நீங்கள் ஏதாவது எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நடவடிக்கை அந்த மாதிரி போராட்டம் பார்த்தா கொஞ்சம் பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டாங்க. ஆ இந்த ஊரில் கிராஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. சரி, அதெல்லாம் ஸ்லோ பண்ணிட்டாங்க. ம் இப்போ கட்டிங் மிஷின் கட்டிங் மிஷின் கட்டிங் தான் மிஷினில் கட்டிங் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அது அந்த சைடு தான் அதான் ஒரு மாதிரி ஸ்லைஸாக இருக்கா? சார் எங்கேருந்து வரீங்க சார்? நாங்கள் சென்னை. சென்னை. நீங்கள் வந்து உங்கள் பையன் வயசு தான் இருக்கும், எங்களுக்கு உங்கள் பையனோட கம்மி தான். பையன் வயசு தான். நீங்கள் வந்து நார்மலாகவே கூப்பிடலாம். அப்போ பையன்ட்டே கூப்பிடு. என் பேர் தருண், அவர் பேர் அருண். ஓகே அங்கிள். உங்கள் பேர்? உங்கள் நேம் என்னது? கோவிந்தசாமி. கோவிந்தசாமியா? ஓகே. இங்கே ஸ்கூல்லாம் எப்படி உங்களுக்கு ஃபெசிலிட்டிலாம்? இப்போ நீங்கள் இருக்கீங்கள, இப்போ நீங்கள் இந்த வீட்டிலலாம் இருக்கீங்கள, இங்கேருந்து உங்களுக்கு சாப்பாடுக்கு காய்கறிக்கு அங்கே ஒரு மார்க்கெட் போடுவாங்க. அந்த அப்பனாவூர் கொஞ்சம் தூரமா? போட் ஹவுஸ் இருக்குல்ல, ஆமாம், அங்கே போகணும். மார்க்கெட் போகணும். அங்கே போய் காய்கறி வாங்கினோம். 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டர். நடந்தே போவீங்களா? துணி எல்லாம் எடுக்கிறதானே திருப்பத்துக்கு போவோம். இப்போ ஒரு டேப்லெட் வேணும்னாலும் எமர்ஜென்சியாக இப்போ வந்து இப்போ இந்த கிராமத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ப்ரைவேட் இருக்குது. எவ்வளோ தூரத்தில்? அது 6 கிலோமீட்டர் தூரத்தில். 6 கிலோமீட்டர் தூரத்தில். 7 நான் சொல்லிட்டேன். அது ஒன்று அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்க எப்படி இப்போ ஏதாவது எமர்ஜென்சினா ஹாஸ்பிட்டலுக்குனா எப்படி நீங்கள் போவீங்க? திடீர்னு ஃபுல்லாக எமர்ஜென்சியான ஆம்புலன்ஸ் வர வைக்குவோம். வருமா? இங்கே வரைக்கும் வருமா? இங்கே வரும், வீட்டான வரும். வீட்டாண்டியே வருமா அந்த ஃபெசிலிட்டி? வரும். ஆம்புலன்ஸ், இந்த ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி. இங்கேருந்து நடந்து ஸ்கூலுக்கு நடக்க போகணும்ல, நடந்து தான் ஸ்கூலுக்கும் 6 கிலோமீட்டர் நடக்கணுமா? அப்படி இருந்தும் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நீங்கள் கொஞ்சம் வீடு கிட்ட போகணும் அப்படிலாம் எதுவும் தோணல உங்களுக்குலாம்? இல்லை சொந்த ஊர் எப்படி விட்டுட்டா போகிறது? அப்படியே சொல்கிறது. பசங்களாம் வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்களே, கொஞ்சம் கிட்ட போகணும், ஒரு மெடிக்கல் ஷாப் இல்லையே, ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லையே, அந்த மாதிரி நீங்கள் எதுவும் நினச்சி கிட்ட போகணும் அப்படிலாம் வீடு கிட்ட போகணும்னா தோணல? எங்களுக்கு கிட்ட இருந்தால் இன்னும் நல்லது தான். திடீர்னு ஒரு ஊசி போட்டுக்கலாம், ஒரு ஊசி போட்டுக்கலாம், பசங்களுக்கு போடலாம். ஒரு தலைபாரம் கால்வலி அப்படின்னும் போது கை அடி ஆகும். இங்கே இந்த பாம்பு இந்த தொல்லாம் இருக்கும்ல? சரிங்க, ஓகே அங்கிள், தேங்க்யூ அங்கிள். போயிட்டு பார்த்துக்கோங்க, யூடியூப்ல போடுறோம். சரி.